கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தேவன் கொடுக்கிற வசனங்களை உங்களுக்கு நான் ஒவ்வொரு வாரமும் போதித்து வருகிறேன். கர்த்தர் அந்த வசனங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அப்படியே நிறைவேற்றுவாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த வாரத்திலே 22ஆம் சங்கீதத்திலிருந்து 30ஆம் வசனத்தை உங்கள் முன்பதாக வைத்தேன். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். ஆண்டவரை ஒரு சந்ததி, ஒரு சீடு, ஒரு விதையாக நாம் உருவாக்கப்பட்டு, விசுவாசி ஒரு விதை, நாம் கர்த்தரை சேவிக்க ஆரம்பிக்கும் பொழுது எவ்வாறெல்லாம் நாம் கர்த்தரை சேவிக்க வேண்டும், அப்படி கர்த்தரை சேவிக்கும் பொழுது அந்த சந்ததி ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அந்த ஆண்டவருடைய சந்ததிக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி நான் கடந்த வாரத்திலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு நான் பிரசங்கித்தேன். அநேகர் அது பிரயோஜனமாக இருக்கிறது என்று என்னோடு கூட சொன்னார்கள். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் அந்த சந்தானத்தின் தொடர்ச்சியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் நம்முடைய கண்களின் எதிரே நம்முடைய சந்ததியை பார்த்து வருகிறோம். சந்ததியின் சந்ததியை பார்க்கிறோம். இந்த சந்ததி எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த செய்தி. தேவன் நம்மை அழைத்ததின் நோக்கத்திற்கு அநேக பின்னணிகள் இருக்கிறது. ஏன் நம்மை அழைத்திருக்கிறார் இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த பாக்கியம், இந்த ஸ்லாக்கியம், இந்த ரட்சிப்பு தேவன் நமக்கு தந்திருக்கிறார் என்றால் நம்ம ஏதோ தெரியாமல் நம்ம கிறிஸ்தவர்களாய் மாற்றப்படவில்லை. இன்றைக்கு கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்ததினாலே நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா! எவ்வளோ அருமையான வார்த்தை! கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள், அவர் அருளிய வாக்குத்தத்தங்கள் அவருடைய பிள்ளைகள் மேலும், பிள்ளைகளின் பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் நீங்குவதில்லை. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா! கர்த்தர் நம்மை அழைத்த நாட்களை நாம் நிலைத்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட வார்த்தை இன்றைக்கு ஆபிரகாமை குறித்து தான். இந்த சந்ததியின் ஆசீர்வாதங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த ஒரு மனிதனை கர்த்தர் அழைக்கும் பொழுது, தெரிந்தெடுத்து கொண்டு வரும் பொழுது நாம் என்ன நிலைமையில் இருக்கிறோம், கர்த்தர் நம்ம என்ன நிலைமைக்கு கொண்டு போகிறார் என்பதை தான் இன்றைய செய்தி. ஆபிரகாமை, குறிப்பாக ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த பொழுது அவர் எவ்வளவு அளவு இருந்தார், எப்படி இருந்தார், கர்த்தர் அவரை உயர்த்தின ஆசீர்வாதங்களுடைய சந்ததியின் மேல் வந்த ஆசீர்வாதங்களை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அவரை அழைத்த பொழுது அவர் எவ்வளவு இருந்தார், எவ்வளவு அளவு இருந்தார், அல்லது எந்த அளவாய் இருந்தார் என்பதை நாம் பார்ப்போமானால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள், ஒருவனாய் இருக்கையில். இதைத்தான் இந்த வார்த்தையை நான் எடுத்துக்கொண்டேன். நன்றாய் கவனியுங்கள். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த பொழுது ஒரு திரள் கூட்டத்தை அவர் அழைக்கவில்லை. ஒருவனாய் இருக்கையில், ஒருவனாய் இருக்கையில். இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையை நாம் சிங்கிளாக, ஒருவனாக துவங்கி இன்றைக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருக செய்திருக்கிறார். ஹல்லேலூயா! குடும்பத்தை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் நாம் முதல் ஒருவராக தான் துவங்கப்படுகிறதை பார்க்கிறோம். அதே போலதான் ஒரு சபைக்குள் ஏற்றுக்கொண்ட உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் வரும்பொழுது ஒருவனாய் வரலாம், ஒருவராக வரலாம். ஆனால் அதன் பிறகு தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வர நீங்கள் ஒரு சந்ததியாய், ஒரு கூட்டமாய் மாறுகிறீர்கள். ஆபிரகாமினுடைய ஆரம்பம் ஒருவனாய் இருக்கையில். சரி, அவருடைய சொத்து எவ்வளவு? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்போஸ்தலர் 7:5. இதிலே ஒரு அடி நிலத்தை ஆகிலும், பாருங்க, ஒரு அடி நிலம் கூட இல்லாமல் இருந்தாராம். ஒருவனாய் இருந்தார். அடுத்தது ஒரு அடி நிலம் கூட இல்லை. நல்லா யோசித்து பாருங்க.
இன்னைக்கு அந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் என்ற ஒரு தேசத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த ஆரம்பம் ஒருவன் ஒரு அடி நிலம் கூட இல்லாதிருந்த ஒரு சூழ்நிலை. நன்றாய் கவனித்து பாருங்கள். இன்றைக்கு நம்ம எல்லாம் கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார், நம்ம எல்லாம் எவ்வளவு உயர்த்தி இருக்கிறார். எல்லாவற்றையும் உடையவர்களாய் நாம் வந்தோமா? ஒருவனாய் ஒரு அடி நிலம் கூட இல்லாமல். எப்பொழுதுமே ஒரு மனிதனுடைய ஆரம்பம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் கர்த்தர் அவனை அழைக்கிறார். ஒருவனாய் ஒரு அடி நிலமும் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். இந்த அழைப்பை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு இந்த ஆபிரகாமினிடத்திலே 2 காரியங்கள் காணப்பட்டது. அது ரொம்ப முக்கியம். ஒரு மனிதன் ஒருவனாய் வந்து ஒரு அடி கூட நிலமில்லாத ஒரு மனிதனை தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்றால் நம்மிடத்திலும் சில காரியங்கள் காணப்பட வேண்டும். அதிலே முதலாவது ஒரு 2 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எபிரேயர் 11:8. சரி, கவனிங்கள். இந்த இடத்துல 2 காரியங்கள் ஆபிரகாமினிடத்தில் காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது என்னது? விசுவாசம். விசுவாசம். இரண்டாவது கீழ்ப்படிதல். இந்த காலவேளையிலே கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் நம்முடைய சந்ததி ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு தேவன் கொடுக்கும்படியாக கொடுக்கிற வார்த்தைகள் 2 வார்த்தைகள். முதலாவது நம்மில் விசுவாசம் இருக்க வேண்டும். முதலாவது நம்மில் விசுவாசம் இருக்க வேண்டும். நம்மை அழைத்த தேவன் யார்? ஒன்றுமில்லாத என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் தான் அழைக்கிறார். இந்த பூமியை உருவாக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 1:1, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. வெறுமையுமாய் இருந்தது. இந்த பூமி வெறுமையாய் இருந்தது. இந்த வெறுமையான பூமியை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். உண்டானது. ஒவ்வொன்றாக சொல்ல சொல்ல எல்லாம் உண்டானது. ஆகவே தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிற நமக்குள்ளாய் முதலாவது விசுவாசம் இருக்க வேண்டும். ஒரு ஆலயத்திற்குள் வருகிற போதே நான் இன்னைக்கு வெறும் காலா இருக்கிறேன், வெறும் கையா இருக்கிறேன், ஒன்றுமில்லாமல் இருக்கிறேன், என்னை அழைக்கிற தேவன், என்னை இந்த ஆலயத்திற்குள் அழைத்து கொண்டு வந்த தேவன் என்னை ஆசீர்வதிக்க உயர்த்த வல்லவர் என்று விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் விசுவாசத்தை தான் போதிக்கிறது. விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசம் தான் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியம். எதை விசுவாசிக்க வேண்டும்? தேவனை விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். அவருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்க வேண்டும். தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிற பரலோகத்தை குறித்த விசுவாசம் இருக்க வேண்டும். சிலருக்கு இதெல்லாமே நம்பிக்கை இல்லை, இந்த வசனம் எனக்கு நடக்காது அப்படின்னு சொல்லி அவிசுவாசமாக இருக்கக்கூடாது. விசுவாசத்திலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். ஆபிரகாம் விசுவாசித்தார். இரண்டாவது, அந்த விசுவாசம் நமக்குள் எதை கொண்டு வருகிறது? கீழ்ப்படிதலை கொண்டு வருகிறது. கீழ்ப்படிந்தார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். அந்த கீழ்ப்படிதல் அவரிடத்திலே அதிகமாய் காணப்பட்டது. கீழ்ப்படிதல். முதலாவது கீழ்ப்படிந்து வெறுமையான அந்த ஆபிரகாம் புறப்பட்டு வருகிறார். அது கீழ்ப்படிதல். அதன் பிறகு நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவருடைய வாழ்க்கையிலே 22ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமுடைய மற்றொரு கீழ்ப்படிதலை பார்க்கிறோம். ஆபிரகாம் கிட்டத்தட்ட 100 வயதில் ஈசாக்கை பெற்றெடுக்கிறார். ஈசாக்கு வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட டீன் ஏஜ் என்று சொல்லலாம். அந்த இடம் வந்த பொழுது ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? உன் மகனாகிய ஈசாக்கை எனக்கு பலியிடு என்று கேட்கிறார். அப்பொழுதும் ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். நீங்கள் அந்த 22ஆம் அதிகாரத்திலே இந்த விசுவாசமும் கீழ்ப்படிதலும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அந்த அதிகாரத்திலே ஆபிரகாமிடத்தில் உள்ள கீழ்ப்படிதலையும் விசுவாசத்தையும் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செய்யலாம்? முதலாவது கீழ்ப்படிந்தார். அடுத்த நாள் அதிகாலையிலேயே தன் பிள்ளை என்ன செய்கிறார்? ஈசாக்கை கூட்டிக் கொண்டு போகிறார். இது எதை காண்பிக்கிறது?
ஆபிரகாம் இடத்தில் இருக்கிற கீழ்ப்படிதல். அது எப்படிங்க ஆண்டவர் பேசுவாரா? அவர் தானே கொடுத்தார் இந்த பிள்ளைய, இது யாரோ பிசாசு எனக்கு சொல்றான் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணல. அல்லது இந்த விஷயத்துல சாராள்கிட்ட போய் ஆலோசனையும் கேட்கல. சாராள்கிட்ட ஆலோசனை கேட்டிருந்தா நிச்சயமா அந்த அம்மா கொடுத்துருப்பாங்களா அப்படிங்கிறது சந்தேகம். இது கர்த்தர் பேசியிருக்க மாட்டாருங்க, அவர் தானே கொடுத்தாருங்க, கர்த்தர் பேசியிருக்க மாட்டார். இதை சாராள் இடத்தில் பகிர்ந்து கொள்ளவே இல்லை. அவர் கீழ்ப்படிந்தார். உடனே அதிகாலையிலே சேனம் கட்டி எல்லாம் மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துட்டு போகிறார். கீழ்ப்படிதல் அவரிடத்தில் காணப்பட்டது. அடுத்தது அந்த அதிகாரத்தில் ஒரு விசுவாசம் காணப்பட்டது. சொல்லுங்க பார்க்கலாம். நானும் பிள்ளையாண்டானும். சரி கவனிங்க, எத்தனாவது வசனம்? 5ஆம் வசனம். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் நன்றாக கவனிங்கள், அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு. இந்த வார்த்தையை பாருங்க, என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? திரும்பி வருவேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு வார்த்தையில அங்க அர்த்தம் இருக்குது. அவர் என்ன சொல்றார்? நானும் பிள்ளையாண்டானும் போய் தொழுது கொண்டு திரும்பி. பிள்ளை எதுக்கு கொண்டு போறாரு? பலி செலுத்த போறாரு. ஆனால் விசுவாச அறிக்கை, நான் என் பிள்ளைய ஆண்டவருக்கு நான் பலியா செலுத்திடுவேன், ஆனால் என் ஆண்டவர் எனக்கு பிள்ளைய மறுபடியும் உயிரோடு தருவார். அல்லேலூயா. நான் மறுபடியும் எப்படி வருவேனா, என் பிள்ளைய பலி கொடுத்த என் பிள்ளைய உயிரோடு கூட பெற்று நான் திரும்பி வருவோம் அப்படின்னு ஒரு விசுவாசத்தோடு சொல்லுகிறார். அதனால தான் அவர் விசுவாசிகளின் தகப்பன் எனப்பட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு ஒவ்வொரு குடும்ப தலைவரும், நீங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் விசுவாச தலைவர். அல்லேலூயா. சபையை நடத்துகிற பாஸ்டர் இந்த சபைக்கு விசுவாச தலைவர். ஆமென். நான் விசுவாசமான வார்த்தைகளை தான் உங்களுக்கு நான் என்ன செய்ய முடியும்? போதிக்கணும். இதெல்லாம் நமக்கு நடக்காதுங்க, உங்களுக்கு நடக்காது நான் சொல்லக்கூடாது. நடக்க ஏதுவே இல்லாது இருந்தாலும் கூட இது நடக்கும் என்று போதிக்கிறதா விசுவாச வார்த்தைகள். அதை விசுவாசிக்கிறது யாருடைய வேலை? உங்களுடைய வேலை. உங்கள் பிள்ளைகளை பார்த்து நீங்கள் விசுவாச வார்த்தைகளை சொல்லி பேசணும். அவனுக்கு படிப்பே வராட்டாலும் கூட நீ நல்ல வருவாப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாசத்தில் அவனுக்கு வார்த்தையை சொல்லி தைரியப்படுத்தணும். ஆமென் சொல்றீங்களா? அப்போ இதைத்தான் ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்தார். இதனுடைய விளைவு என்ன? இதனுடைய விளைவு என்ன? இந்த கீழ்ப்படிதலும் இந்த விசுவாசமும் இந்த ஆபிரகாமுக்கு எதை கொண்டு வந்தது, எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது என்பதை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் பாருங்கள். அதனுடைய விளைவு என்ன? திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். ஒரு குடும்பத்திற்கு தகப்பனாய் அல்ல, ஆபிரகாமினுடைய குடும்பத்திற்கு மாத்திரம் நீ தகப்பனாய் அல்ல, தேவன் அவருக்கு கீழ்ப்படுகிறவர்கள், விசுவாசத்தோடு கீழ்ப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறது அநேகருக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் வைக்கிறார். நம்புறவங்க ரலில சொல்லுவோம். இவ்வளவுதான் உங்க அல்லேலூயாவா? ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு வந்தால், நீங்கள் ஆனாலும் சரி, உங்களுடைய குடும்பம் ஆனாலும் சரி, நீங்கள் இருக்கிற பகுதியாக இருக்கலாம், அநேகருக்கு வேலை செய்கிற இடம், அநேகருக்கு நீங்கள் ஒரு தகப்பனாய் மாறுவீர்கள். அல்லேலூயா. நீங்கள் ஒரு கம்பெனிலேயே வேலை செய்கிறீங்க, நீங்கள் உண்மையான தேவனை சார்ந்திருக்கிற அந்த ஆபிரகாம் போல நீங்கள் இருப்பீர்களானால், உங்கள் கம்பெனியில் ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் கூட உங்ககிட்ட வருவாங்க, ஜெபிக்க வருவாங்க, உங்களிடத்தில் கேட்பார்கள். அதுதான் தகப்பனுடைய இருதயமாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். தகப்பன் என்ன செய்வார்? எல்லாரையும் சுமப்பது போல, தன் பிள்ளையை சுமப்பது போல நீங்கள் ஒரு கம்பெனிலேயே இருந்தாலும் கூட அநேகருக்கு நீங்கள் ஆறுதலாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் வாழ்கிற பகுதியில் உங்களை தேடி வரணும், உங்களுக்கு திரளான தகப்பனாய் மாற வேண்டும். ஆபிரகாம் அப்படி கர்த்தர் அவனை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றினார். ஹல்லேலூயா. என்னுடைய செய்தி என்ன தெரியுங்களா? தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து விசுவாசிக்கிறவருடைய வாழ்க்கையிலே வருகிற திரட்சியான ஆசீர்வாதங்கள், இது ஏதோ ஆசீர்வாதம் அந்த ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து வருகிறதை பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு அடுத்தது ஈசாக்கு அந்த ஆசீர்வாதத்தை பெறுகிறதை பார்க்கிறோம். வேதத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாம்
தனக்குண்டான எல்லாவற்றையும் யாருக்கு கொடுத்தான்? ஈசாக்குக்கு கொடுத்தான் என்று பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதமும் இப்பொழுது ஈசாக்கு பெறுகிறதை பார்க்கிறோம். இதுதான் தலைமுறையின் ஆசீர்வாதம். நீங்கள் பெறுகிற இன்றைக்கு நிறைய தலைமுறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் நல்லா இருப்பாங்க. ஆனால் பிள்ளைகளுடைய காலத்தை பார்த்தால் அந்த பெற்றோர்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. பிள்ளைகள் இழந்து போய் விடுவார்கள், அல்லது பெற்றோர்களே தங்களுடைய காலங்களிலே இழந்து போய் விடுவார்கள். இன்னும் சொல்ல போனால் பிள்ளைகளுக்கு நிறைய பெற்றோர் கடன் சுமையை வைத்துட்டு போயிடுவாங்க, கடன்காரங்களாக மாற்றிடுவாங்க. எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுங்களா? அநேக குடும்பங்கள் பிள்ளைகளுக்கு சாபத்தை வைத்துட்டு போயிடுவாங்க. அநேக பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சாபத்தை வைத்துட்டு போயிடுவாங்க. தாங்க வாழ்ந்த நாட்களில் அநியாயமும் அக்கிரமும் செய்து அந்த அநியாயம் பண்ணப்பட்டவர்கள் அவர்களை சபிச்சு அந்த குடும்பத்திற்கு பல தலைமுறைகள் சாபமான பிள்ளைகளாய் பிறக்கிறதை பார்க்கிறோம். பார்த்துருக்கிறீங்களா? சில குடும்பங்களில் பெரிய பணக்காரலாக இருப்பாங்க, பிறக்கிற அத்தனை சந்ததியும் மூளை வளர்ச்சி இல்லாமல், சரீர வளர்ச்சி இல்லாமல் பிறக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. எத்தனை பேர் அந்த மாதிரி பார்த்துருக்கீங்க? அந்த குடும்பங்களை பார்த்துருக்கீங்களா? சிலர் கை தூக்குறீங்க. நான் பார்த்துருக்குறேன், பார்த்துருக்குறேன். பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க, பண்ணக்காரங்களாக இருப்பாங்க. உள்ளே இருக்கிற பிள்ளைய பார்த்தா பதன்னு இருப்பான். அங்கேருந்து அப்படியே பார்ப்பான், அது மாதிரி பேன்னு பார்ப்பான் எல்லாரையும். அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. பல கோடிகளுக்கு சொத்துக்களுக்கு சுதந்திரவாளி அவன் தான், ஒன்றும் தெரியாது. ஏன் தெரியுங்களா? இந்த சொத்து எப்படி வந்தது அந்த மனுஷனுக்கு அப்படின்னா, இவர் நிறைய பேரை ஏமாத்திருப்பார், நிறைய பேருக்கு அநியாயம் செய்திருப்பார், நிறைய பேருடைய பத்திரங்களை திருடி ஏமாத்தி வாங்கியிருப்பாரு. அதனுடைய விளைவு அவருடைய சந்ததி எப்படி இருக்கும் தெரியுங்களா? ஆசீர்வாதமற்ற சந்ததியாக இருக்கும், மனநிலை பாதிக்கப்பட்டதாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியை பாருங்க. ஈசாக்குக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறார். ஈசாக்கினுடைய சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கிறது. இப்போ யாக்கோபுக்கு வந்து பாருங்க, யாக்கோபினுடைய வாழ்க்கையை பாருங்க. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்கள். 43ஆம் வசனம். இவ்விதமாய் அந்த புருஷன் என்று சொல்லப்படுகிறது யார் தெரியுங்களா? யாக்கோபு. அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரர்களும் ஒட்டகங்களும். பாருங்கள், இப்பொழுது அந்த சந்ததியின் ஆசீர்வாதம் எங்க தொடங்குச்சு? துவக்கம் என்னது சொல்லுங்க? ஒருவன் ஒரு அடி நிலமும் இல்லாதவன். இப்பொழுது சந்ததியை பாருங்கள். 3வது ஜெனரேஷன் யாரு? யாக்கோபு. திரளான மாடுகள், ஆடுகள், வேலைக்காரர்கள், ஒட்டகங்கள். ஒரு ஒட்டகம் ஒரு BMW காருக்கு ஈக்குவல் போல் அந்த காலத்தில் ஒட்டகத்தில் வர்றது. ஆசீர்வாதங்களின் மேல், உலக பிரகாரமான ஆசீர்வாதமும் அந்த சந்ததியின் மேல் வருகிறது. நல்ல மறுபடியும் சொல்கிறேன், ஒரு அடி நிலமும் இல்லாதவர். இன்றைக்கு ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் இருக்கலாம், ஒரு அடி நிலம் கூட இல்லைங்க, எனக்கு வாழ்க்கையில் கொஞ்சம் கூட எனக்கு ஆசீர்வாதம் இல்லை. நான் இன்னைக்கு சொல்கிறேன், இந்த ஆபிரகாமின் விசுவாசமும் ஆபிரகாமின் கீழ்ப்படிதலும் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் இந்த நாளை குறித்து வச்சுக்கோங்க. ஆண்டவரே, நான் ஆபிரகாமை போல நான் விசுவாசிப்பேன், கீழ்ப்படிந்து பாருங்க, உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். சந்ததியின் சந்ததி. யோசித்து பார்த்தேன், இந்த யாக்கோபு ஒரு நாள் என்ன சொல்றாரு? நான் கோலும் தடியுமாய், ஒரு பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை தான், சூழ்நிலை நிமித்தம் ஒன்றும் இல்லாமல் ஓடுறாரு. ஆனாலும் அந்த தகப்பனுடைய ஆசீர்வாதம், முற்பிதாக்களின் ஆசீர்வாதம் பின் தொடர்ந்தபடினால் அவன் திரளான, மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் திரளான வேலைக்காரிகளும் உடையவனாய் மாறினான். தேவனுடைய ஆசீர்வாதம் கடந்து வரும் பொழுது இதுதான் உண்டாகும். ஹல்லேலூயா. அந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு இந்த ஆசீர்வாதத்தை பெறாமல் நீங்கள் இருந்தால், உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இந்த ஆபிரகாமின் இடத்தில் இருக்கிற விசுவாசமும் கீழ்ப்படிதலும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் உங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. அடுத்தது 3வது, இப்போ ஆபிரகாமை பார்த்தோம், ஈசாக்கை பார்த்தோம், யாக்கோபை பார்த்தோம். யாக்கோபினுடைய பிள்ளைகள். ஆதியாகமம் 48:19 வாசிங்க. ஆதியாகமம் 48:19. இது யாருன்னா 5வது தலைமுறை. 5வது தலைமுறையை
அந்த யாக்கோபு ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபு அவனுடைய மகனாகிய யோசேப்பினிடத்திலே அவனுடைய 2 பிள்ளைகள் எப்ராயிம் மனாசே 2 பேரை கொண்டு வந்து ஆசீர்வதிக்கிறார். அப்போ பாருங்க, திரளான சந்ததியாய் மாறுவார்கள். அந்த ஆசீர்வாதம், அந்த திரள் என்ற அந்த வார்த்தை வருகிறதை பார்க்கிறோம். திரளான, ஆதியாகமம் 17:5 திரளான மக்களுக்கு தகப்பனாய் இருப்பாய். ஆதியாகமம் 30:43 திரளான ஆசீர்வாதத்தை உடையவனாய் இருந்தான். இப்பொழுது 48:19 திரளான சந்ததி, திரளான சந்ததி. நான் எதற்கு சொல்லுகிறேன்? இந்த திரள், திரட்சி, மல்டிப்ளை என்ற இந்த வார்த்தை எதற்கு எப்போ வருது தெரியுங்களா? நம்ம when we obey with faith, நாம் கீழ்ப்படிதலோடு கூட, விசுவாசத்தோடு கூட கீழ்ப்படிதலிலே நாம் கடந்து வரும் பொழுது இந்த திரள் திரள் என்ற ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே வரும். ஹல்லேலூயா. அதனால தான் இதை நன்கு அறிந்த சாமுவேல் சொல்லுகிறார். 1 சாமுவேல் 15:22 வாசிங்கள். தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பதற்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று என்ன தெரியுங்களா? கீழ்ப்படிதல். ஐயா, நான் ஆலயத்துக்கு வந்தேன், நான் காணிக்கை செலுத்திட்டேன். காணிக்கை ஆண்டவருக்கு பெரியதே அல்ல. நீங்கள் காணிக்கை செலுத்தணும், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் காணிக்கையை விட எது அவசியம்? கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல். எதுக்கெல்லாம் கீழ்ப்படியணும் அப்படின்னு நீங்கள் வேதத்தில் வாசித்தீங்கன்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். முதல் கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். 2வது சொந்த பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், சொந்த பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். 3வது ஆவிக்குரிய பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். 4வது வசனத்திற்கு கீழ்ப்படியணும், சத்தியத்திற்கு கீழ்ப்படியணும். இந்த கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில் வருமானால், நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் ப்ளஸ் பிளஸ்ஸிங், திரளான ஆசீர்வாதம் நிச்சயமாக வரும். நான் ஒன்றை சொல்லுகிறேன், அந்த கீழ்ப்படிதல் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஏன்? நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர். வாசிப்போம், பிலிப்பியர் 2:8. பிலிப்பியர் 2:8. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், ஆண்டவரை பற்றி எழுதப்பட்டு இருக்கிறது, மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். நம்ம கீழ்ப்படிதல் எவ்வளவு தெரியுங்களா? சில விசுவாசிகள் கொஞ்ச நாள் ஆசீர்வதிக்கப்படுறதனே கீழ்ப்படிவாங்க. அதுக்கு பிறகு நான் ஏன் கீழ்ப்படியணும், நான் ஏன் சொல்லணும், நான் சொல்றதுக்கெல்லாம் செய்யணும்னு இருக்குதா? அவர் சொல்றதுக்கெல்லாம் அடி மாற்றம் வரக்கூடாது. இயேசு கிறிஸ்துனுடைய கீழ்ப்படிதல், அவருடைய மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி, அதோடு கூட இன்னொரு வார்த்தை, தம்மை தாமே தாழ்த்தினார். இந்த கீழ்ப்படிதல் கூட எப்படி வரணும் தெரியுங்களா? தாழ்மையோடு கூட உள்ள கீழ்ப்படிதல். ஒரு வேலையை சொல்லும்போது உள்ளத்துக்குள்ள எதையோ சொல்லிட்டு செய்யக்கூடாது, தாழ்மையோடு கூட செய்து பாருங்க. இந்த காரியத்தை நான் செய்கிறேன், கர்த்தருக்காக செய்கிறேன், தாழ்மையோடு செய்து பாருங்க, அதுக்குள்ளே ஒரு ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய வேறு நேரங்களில் தாழ்மை இருக்காது. கீழ்ப்படினுமே, அதிகாரத்திற்கு கீழ்ப்படினுமே, கீழ்ப்படிதல் வேற, தாழ்மையோடு கீழ்ப்படிதல் வேறு. அந்த இறுதிய சிந்தையில் தாழ்மையோடு செஞ்சு பாருங்க. எதையுமே செய்யும்போது நல்ல தாழ்மையோடு இயேசுவை பின்பற்றுங்க. நான் போதிக்கிறது என்ன தெரியுமா? இயேசுவை நீங்கள் பின்பற்றுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அடுத்த வசனத்தை வாசித்து முடிப்போம். ஆதலால், ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி. அப்போ கீழ்ப்படிதலும் தாழ்மையோடு கூட தாழ்மையோடு கூட கூடிய கீழ்ப்படிதல் நம்ம எதற்கு கொண்டு போகிறது? எல்லாவற்றுக்கும் மேலாய் உயர்த்தி. வாசிப்போம். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் மகிமையாக எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். இயேசுவின் நாமம் எது தெரியுங்களா? இந்த உலகத்தில் எத்தனை 1000 கோடி தெய்வங்கள் இருந்தாலும் எல்லா நாமத்தை விட மேலான நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை ஆமோதிக்கிறீங்க? ஆமென். இந்த உலகத்தில் எத்தனை பேர் வந்திருந்தாலும் சரி, எத்தனை மகான்கள் எழும்பினாலும் சரி, எல்லாவற்றை விட இயேசு மேலானவர். இயேசுவின் நாமம் மேலான நாமம். ஹல்லேலூயா. உலகத்தில் எந்த தெய்வமும் மனிதனுக்காய் தன் ஜீவனை கொடுக்கவில்லை, தன் இரத்தத்தை சிந்தவில்லை.
மனிதன் மேல் அன்பு கூறவில்லை. மனிதனுக்காக தன் ஜீவனை கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தவர் இயேசு ஒருவர் தான். ஹல்லேலூயா. எல்லா நாமத்தை விட மேலான நாமம் இயேசுவின் நாமம். ஆமென். எதை கொண்டது? கீழ்ப்படிதலோடு, தாழ்மையோடு கூடிய கீழ்ப்படிதல். இந்த ஆலயத்திலே வந்து விசுவாசிகளாய் இருக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்கள் சந்ததி சந்ததியின் சந்ததி ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் முதலாவது உங்களுக்கு விசுவாசம் இருக்க வேண்டும், கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். அந்த கீழ்ப்படிதலிலே ஒரு தாழ்மை இருக்க வேண்டும். நீங்கள் இதை செய்து பாருங்க, உங்களை விட அடுத்த சந்ததி அதுக்கு மேலே இருக்கும், அதற்கு அடுத்த சந்ததி அதை விட மேலே இருக்கும், அதற்கு அடுத்தது 4, 5 நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிடுவாங்க. ஹல்லேலூயா. ஆனால் அவர்கள் எல்லாரும் கர்த்தருடையவர்களாக இருக்கணும், அதுதான் முக்கியம். யாக்கோபினுடைய பிள்ளைகள் அதன் பிறகு நீங்கள் பார்த்தால் அவர்களும் அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்திற்குரியவர்களாகவே மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் அந்த ஜனங்கள் தேவனை அவர்கள் விசுவாசிக்கிறார்களாகவும் ஏற்றுக்கொண்டவர்களாகவும் ஆண்டவருக்கு சாட்சிகளாகவும் இருக்கிறார்கள். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியிலே கர்த்தர் ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறையாய். ஏதோ எங்கள் அப்பாலாம் கிறிஸ்தவங்களாக இருந்தாங்கங்க, நான்லாம் இப்போ அப்படிலாம் இல்லை அப்படின்னு இல்லை. அப்பாவை விட இன்னும் அந்த பிள்ளைகள் ஆண்டவருடைய காரியங்களே வளர்ந்தோங்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனையோ குடும்பங்களில் பெற்றோர்கள் இருக்கிறாங்க, பிள்ளைகள் என்ன செய்யலை, ஆலயத்திற்கு வர மாட்டேங்கிறாங்க. பிள்ளைகளை விட்டுட்டோம். பிள்ளைகளை நீங்கள் இப்போ இருந்தே உங்களுடைய வைக்கணும். அருமையானவர்களே, இந்த திரளான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற வேண்டும் என்றால், ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் 1 அடி நிலம் இல்லாத பொழுது அவனுக்குள்ளாய் விசுவாசம் இருந்தது, கீழ்ப்படிதல் இருந்தது, தாழ்மை இருந்தது. கர்த்தர் அந்த ஆபிரகாமையும் அவன் சந்ததியும் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு இந்த ஆலயத்தில் நான் சேவிக்க வந்தேங்க, எனக்கு என் பிள்ளைகள் கொஞ்சம் கூட ஆசீர்வாதமே இல்லைங்க, என் பிள்ளைகளுக்கு ஒரு முன்னேற்றமே இல்லைன்னு நீங்கள் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. நீங்கள் உண்மையாக இதை பின்பற்றினால் உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் அந்த ஆசீர்வதிக்கப்படுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னுடைய உள்ளத்தில் போட்ட வசனத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோமா? ஒருவேளை நீங்கள் பிள்ளை கூட இல்லாமல் இருக்கலாம், புதிதாய் திருமணமானவங்க கூட இருக்கலாம். நீங்கள் இப்போ ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த ஆபிரகாமுக்கு இருந்த விசுவாசமும் கீழ்ப்படிதலும் வரும் பொழுது எனக்குள்ளே உருவாக போகிற சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் வெளியே வரும். ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு விசுவாசம் வேணும், விசுவாசத்தோடு பேசுங்க. இல்லாத பொழுது தான் ஆபிரகாம் பேசினான், ஆண்டவர் இல்லாத போது ஆண்டவர்கிட்ட ஆபிரகாம்கிட்ட பேசினார், உன் சந்ததியை நான் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். விசுவாசம் நமக்கு அவசியம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கொஞ்சம் அப்படியே வாய்களை திறந்து, ஆண்டவரே அந்த ஆபிரகாமுக்குள்ள விசுவாசத்தை எனக்கு தாங்க ராஜா, ஆபிரகாமுக்கு இருந்த கீழ்ப்படிதலை எனக்கு தாங்க ராஜா. கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, வாய்களை திறந்து. உங்கள் விசுவாசம் குறைவுபட்டிருந்தால் என் குடும்பத்துக்கு இது நடக்காது. குடும்பத்தில் தொடர்ந்து வியாதி, தொடர்ந்து பிரச்சனை, தொடர்ந்து நஷ்டம், தொடர்ந்து பலவிதமான இன்னல்கள், கஷ்டங்கள். இந்த காலவெளியில் கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க, ஜெபம் பண்ணி பாருங்க, ஒப்பு கொடுத்து பாருங்க. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? நல்ல வாய்களை திறந்து 1 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஆமாண்டவரே, விசுவாசத்தில் நான் குறைவுபட்டுட்டேன், முந்தி மாதிரி விசுவாசிக்கலை, முந்தி மாதிரி நான் கீழ்ப்படிதல் இல்லை. இயேசுவை போல மரண பரியந்த கீழ்ப்படியணும். நீங்கள் கீழ்ப்படிஞ்சு பாருங்க, வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. வசனம் என்ன பேசுதோ கீழ்ப்படிங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க. தேவனுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலாம் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறது நமக்கு பெருசு இல்லை. எத்தனை மனிதர்கள் நம்மளை ஞாயிற்றுக்கிழமை அங்கே வா இங்கே வானோடனே தேவனுக்கு கீழ்ப்படுகிறத விட்டுட்டு நம்ம மனுஷருக்கு கீழ்ப்படிஞ்சு போயிடுறோம். யோசித்து பாருங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க, உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும், உங்கள் சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் கண்களின் எதிர உங்கள் சந்ததியின் ஆசீர்வாதத்தை பார்க்கணும். ஐயோ, என் கண் எதிர என் பிள்ளை கஷ்டப்படுறதை நான் பார்க்கக்கூடாது. சகோதரி சகோதரனே, உங்கள் குடும்பத்தில் உங்கள் கண் எதிர உங்கள் பிள்ளைகள் நன்றாக இருக்கிறதை நீங்கள் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அது ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதமோ. என் பிள்ளை ஊழியம் செய்கிறவனா இருக்கிறான், என் பிள்ளை நல்ல விசுவாசியா இருக்கிறான். எத்தனை பெற்றோர் கதறாங்க தெரியுங்களா? என் பிள்ளை முந்தி மாதிரி ஆலயத்துக்கு போகலைங்க, கர்த்தரை விட்டுட்டாங்க,
பெண் வாங்கிட்டாங்கன்னு சொல்றது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? பணம் இருக்கலாம், வீடு வாசல் இருக்கலாம், பதவி இருக்கலாம். கர்த்தர் இல்லாத வீடு எப்படி இருக்கும்? ஒப்பு கொடுங்க. நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரோடு கூட இருக்க வேண்டும். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாய் அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இந்த காலவெளியிலே ஆபிரகாமுக்கு இருந்த அந்த கீழ்ப்படிதல், அந்த விசுவாசத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே.